ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு மார்னிங் எடுத்த விலாகு. மார்னிங் 9 மணிக்கெலாம் பாப்பா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம், குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு. 6 வாரமாக தொடர்ந்து போயிட்டுருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இது 6வது வாரம், எனக்கு வந்து 5வது வாரம். நான் 1 வீக் லேட்டாக தான் போனேன். அடுத்த வாரம் தான் எனக்கு 6வது வாரம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த கோயிலுக்கு எதுக்காக திடீர்னு 6 வாரம் போகணும் அப்படின்னா, எப்போவுமே போகிறது தான். ஆனால் 6 வாரம் தொடர்ச்சியாலாம் போனது கிடையாது. எதுக்காக அப்படி போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என் ஹஸ்பண்ட் கிளம்புனாரு ஃபஸ்ட் வீக் போகும்போது. ஆனால் அன்றைக்கி அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் வந்து ஒரு 4 to 5 ஹார்ஸ்லாம் தொடர்ந்து நின்று வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா பாப்பாவையும் கூப்பிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலைக்கும் போகணும். தொடர்ந்து 6 வாரம்லாம் லீவ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு, நம்மக்கிட்ட இருக்க முருகன்கிட்டயே நம்ம பிரார்த்திப்போம் அப்படின்ட்டு இங்கே இருக்க குன்றத்தூர் முருகன்கிட்டயே நான் வேண்டிக்கிட்டேன். குன்றத்தூர் முருகன் கோயிலில் காலைல 10 மணி வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் காலியாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும் லைனு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லைன் வந்து மூவிங்லேயே இருக்குது. அந்த மாதிரி தான் நான் அதனால் போய் வேண்டிகிட்டு இருந்தோம். 2 விஷயம் கேட்டோம். 2 விஷயத்துக்குமே நேற்றே பதில் சொல்லிட்டாரு. 6 வாரம் கம்ப்ளீட் ஆகும்போது அன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளேயே எங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. யாராச்சும் ஒரு விஷயத்த ரொம்ப நியாயமான கோரிக்கையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக குன்றத்தூர் முருகன் கேட்டு பாருங்கள். அது ஏதோ ஒரு கோயில், ஆனால் 6 வாரம் தொடர்ந்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் வளையல் வாங்கினேன். இங்கே வளையல் நல்லா இருந்துச்சு. யாராச்சும் இந்த இடத்துல வளையல் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வளையலும் பிடிச்சிருந்துச்சி, இந்த கோலாச்சும் பிடிச்சிருச்சு.